மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இட்ராஸ் ஃபேமிலி. இன்னைக்கு சண்டேனாலே நமக்கு சந்தோஷம் தாங்க. அதுவும் நான்வெஜ் இல்லாம நோ 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 நோ. இன்னைக்கு நானும் எங்கள் அண்ணாவும் தான் நான்வெஜ் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு எங்கள் அம்மாட்டையும் கொடுத்துட்டோம். எங்கள் அம்மா எப்பவும் போல ஆனியனை பீல் பண்ணுறன்ற பேரில் அதோட மரணத்தை நினச்சி அழுதுட்டு இருந்தாங்க. அந்த சோக கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் அம்மா குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் எங்கள் அம்மா குக் பண்ணுறது கொஞ்சம் நேரம் பொறுமையாக நின்று பார்த்துட்டே இருந்தேன். என்னால் அதுக்கு மேலே சும்மா நின்றுட்டே இருக்க முடியலனால எங்கள் அம்மா வம்பு இழுத்துட்டு இருந்தேன். பசிக்குது பசிக்குது சீக்கிரமாக செஞ்சு தாங்க தாங்க தாங்க. எங்கள் அம்மா அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்களால் தாங்கவே முடியல. நான் பண்ணுற டார்ச்சர் எல்லாம் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டாங்க. நான் அப்படியே சோகத்திலே சரி இதுக்கு மேலே பேசணும்னா நமக்கு மதியானம் பிரியாணி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கம்முன்னு நின்ட்டேன். ஒரு உண்மை நான் சொல்லுங்க, நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம அம்மா சமையல்லாம் பிடிக்காது. ஆனால் அதே மாதிரி தான் நானும். ஆனால் எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி பாப்பா அதுக்கு நான் ஒரு தனி ஃபேன் பேஸுங்க. இப்படிலாம் ஐஸ் வச்சாதான் நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செய்வாங்க, அது வேறு விஷயம். இட்ஸ் ஓகே. எங்கள் அம்மா அப்படியே வந்து பாசத்தோடு கொடுத்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டு இந்த வீடியோவை நான் வந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.